TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question number 21. Core of a section is the figure within which load may be placed so as what? Core அப்படிங்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது டென்ஷன் வந்து அந்த இதில் ஆக்ட் ஆகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் வந்து கோர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சர்க்கிள் செக்ஷன் எடுத்தோன்னா d/4 அதாவது சென்டர்லேருந்து d/4ங்கிற டிஸ்டன்ஸ் இப்படி இருக்குதுன்னா d/4 இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அதோட கோர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம லோடு அப்ளை பண்ணால் தான் அங்கே வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகாமல் அது பியூர்லி கம்ப்ரெஷனில் மட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு ரைட் ஆன்சர். நாட் டு ப்ரொடியூஸ் த டென்சைல் ஸ்ட்ரெஸ் எனிவேர் இன் த செக்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து சர்க்குலருக்கு d/4 தான் கோரோட வேல்யூ. அதே இது ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயர் செக்ஷன் எடுத்தோன்னா d/3 அல்லது b/3 அப்படிங்கிறது தான் அதோட கோராக இருக்கும். கொஷின் நம்பர் 22. ஃப்ளிட்ஜ்டு பீம் மீன்ஸ் அ வாட்? ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளிட்ஜ்டு FLI வரும். ஸோ ஃப்ளிட்ஜ்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு 2 or 3 மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பீம் மாதிரி கொடுப்போம்ல, அதுதான் ஃப்ளிட்ஜ்டு பீம். ஸோ இங்கே வந்து பீம் ஆஃப் காம்போசைட் செக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் அ உட்டன் பீம் ஸ்ட்ரென்தன் பை அ மைல்ட் ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக அது இப்படி இருக்கும், இப்படி 2 உட்டன் பீம்க்கு நடுவில் இப்படி ஒரு ஸ்டீல் பீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் உட்டனாக இருக்கும், இந்த ஸ்ட்ரென்டரில் இருக்கிறது வந்து ஸ்டீலாக இருக்கும். ஸோ அந்த உட்டன் பீமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு இது தான் ஃப்ளிட்ஜ்டு பீம் சொல்லுவோம். Question 23. For a simply supported beam with a point load anywhere on the span, the bending moment is maximum on a section where shearing force dash. ஸோ இது மேக்ஸிமமாக மினிமமானு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இப்படி எடுத்தோன்னா பாயிண்டட் எங்கேனாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னு வைங்களேன், இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து எப்படி வரைவோம், இப்படி இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று சேஞ்சஸ் இட் சைன் இருக்கும், இல்லைனா 0ன்னு இருக்கும். இங்கே வந்து 0 இல்லை, ஸோ நம்ம ஆப்ஷன் டி தான் எடுக்கணும், சேஞ்சஸ் சைன். பிகாஸ் இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இப்படி இருக்கும், எங்கே லோடு அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எப்போவுமே பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கிற இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும், இல்லைனா இட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஓகே, கொஷின் நம்பர் 24. If E is the Young's modulus and I is the moment of inertia, then maximum deflection of a cantilever beam of span L due to pure bending M at free end is what? ஸோ ஒரு கேன்டிலீவர் பீமில் ஃப்ரீ எண்டில் ஒரு மொமெண்ட் அப்ளை ஆகுது அப்படின்னா அதோட டிஃப்ளெக்ஷன் என்ன, அதான் கொஷின். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர், mL²/2EI. ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருப்போம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில், கேன்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட்டட், ஃபிக்ஸட் பீம்ஸ் அதுக்கெலாம் படிச்சிருப்போம். அதோட லெக்சரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் அது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லெக்சர் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க. Question 25. The failure theory suitable for brittle materials is what? ஸோ இது வந்து நம்ம தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ங்கிற ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம். அங்கே வந்து ஒரு 5 தியரிஸ் படிச்சிருப்போம். அந்த 5ல் வந்து ராங்கைன்ஸ் தியரி அல்லது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இதுதான் வந்து பிரிட்டிலுக்குன்னு யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து அவங்க மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சிங்க. இதே இது டக்டைல்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி இல்லைனா டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இது ரெண்டுமே வந்து டக்டைல் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கொஷின் நம்பர் 26. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி வாஸ் பாஸ்டுலேட்டட் பை ஹூ? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஃபார்முலேட் பண்ணுறது ரேங்கைன் தான், அதை நம்ம ரேங்கைன்ஸ் தியரின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி. Question 27. When a tensile or compressive force P acts on a body, if E is the Young's modulus, A is the cross-sectional area and L is the length, then the change in its length is given by what? So இந்த deformationனால நம்ம PL/Aங்கிற formula படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் A. Question 28. If E is the Young's modulus and I is the moment of inertia, then the expression EI d²y/dx² at any section for a beam is equal to what? ஸோ இதுக்கு ஆன்சர் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் செக்ஷன். ஓகே, ஸோ இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐடியா என்னென்னா, ஸ்கொயர் இருந்ததுன்னா அது வந்து பெண்டிங் மொமெண்ட். ஓகே, அதே இது வெறுமனை dy/dx மட்டும் இருந்ததுன்னா அது ஸ்லோப்னாலே நம்ம dy/dx தானே எடுப்போம். ஸோ dy/dxனால் ஸ்லோப்பு, அதே இது ஸ்கொயர் வந்ததுன்னா பெண்டிங் மொமெண்ட், அதே இது க்யூப் வந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ், அதே இது பவர் 4 அதாவது d⁴y அப்படி வந்ததுன்னா அது வந்து லோட் இன்டென்சிட்டி ஆஃப் த செக்ஷன். ஸோ இங்கே 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆப்ஷனுக்கு எதுன்னு ஆன்சர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Question 29.
Euler's critical load for a column of equivalent length LE, moment of inertia I and modulus of elasticity E is given by what? So Euler's critical load formula வந்து நம்ம columns அந்த chapterல படிச்சிருப்போம். So அதுக்கு answer pi square EI by LE square. So இந்த LEங்கிறது effective lengthங்கிறது ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். ஃபிக்ஸட் சப்போர்ட்டா ஹிஞ்ச்டு சப்போர்ட்டா அதை பொறுத்து மாறும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 4 வேல்யூஸ் படிப்போம். ஸோ ரெண்டுமே ஹிஞ்ச்டாக இருந்ததுன்னா எல் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். ரெண்டுமே ஃபிக்ஸட் எண்டாக இருந்ததுன்னா L/2ன்னு அப்ளை பண்ணுவோம். அதாவது காலமில் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா L/2, இந்த LEக்கு பதிலாக L/2ன்னு அப்ளை பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து ஒரு பக்கம் ஹிஞ்ச்டு இன்னொரு பக்கம் ஃபிக்ஸட்னா L/√2ன்னு அப்ளை பண்ணுவோம். ஒரு பக்கம் ஃபிக்ஸ்ட் அண்ட் அதர் எண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்ததுன்னா 2Lன்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து அவங்க எந்த கண்டிஷனுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம டேரெக்டாக இதில் ஜென்ரல் ஃபார்மில் pi square by L square into EI அதை மட்டும் எழுதினா போதும். இன்கேஸ் அவங்க இந்த ஸ்ட்ரக்சர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த LEக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அடுத்து question number 30. In case of a simply supported rectangular beam of span L and loaded with the central load P, the length of the elastoplastic zone of the plastic hinge is what? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இப்படி இருக்குது, அதில் வந்து ஒரு சென்ட்ரல் லோட் P அப்ளை ஆகுது. ஸோ பிளாஸ்டிக் ஹிஞ்சோட கான்செப்ட் என்னென்னா எங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோடு அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஹிஞ்ச் நடக்கும், அப்புறம் ஃபிக்ஸட் எண்ட்ஸில் நடக்கும். அது மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோட லெக்சரை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணுன்னா அந்த வீடியோ பார்த்து படிங்க. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சரில் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் அப்ளை ஆகும். ஸோ இதோட லென்த் L அப்படிங்கும் போது இது வந்து 3 பார்ட்ஸாக நம்ம பிரிப்போம். L/3, L/3 அண்ட் L/3. ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் மட்டும்தான் அது வந்து எலாஸ்டோபிளாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணும். இந்த 2 ஜோன்லையும் வந்து அது எலாஸ்டிக்காக மட்டும்தான் பிஹேவ் பண்ணும், அதாவது 2 எண்ட்லையும். ஸோ L/3 லெஃப்ட் அண்ட் L/3 ரைட்டில் அது எலாஸ்டிக் ஜோன், சென்டரில் உள்ள L/3 டிஸ்டன்ஸில் மட்டும்தான் எலாஸ்டோபிளாஸ்டிக் ஜோன். இங்கே ஆன்சர் L/3.